1980 புதிதாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்குறாங்க. ஐயா எல் கே அத்வானி அவர்களோடு சேர்ந்து, பெரிய பெரிய தலைவர்களோடு சேர்ந்து. அதன் பிறகு நடந்த தேர்தல், முதல் தேர்தல் 1984 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களே அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவுகின்றார். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய புகழஞ்சலில் குறிப்பிடுறார். ஆனால் வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை தோல்வியிலிருந்து வெளியே வந்த ஒரு சாதனையாளர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருந்தார், புகழாரம் சூட்டியிருந்தார். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் பார்த்தாங்க. 1960 எங்களுடைய வருங்கால பிரதமர் என்று நேரு சொன்ன பிறகு, அவர் பிரதமர் நாற்காலிக்கு வருவதற்கு அதன் பிறகு 36 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 1996 பிரதமர் நாற்காலியில வெறும் 13 நாட்கள் மட்டும் அமர்ந்தார், வெறும் 13 நாள். அதன் பிறகு இரண்டாவது முறையாக 1998, 99 13 மாதங்கள் அமர்ந்தார். முதல் முறை 13 நாள், இரண்டாவது முறை 13 மாதங்கள். ஒரு முக்கியமான கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் பெற்ற பொழுது கூட்டணி நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது பாராளுமன்றத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பேசிய பேச்சு, அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட பார்க்க வேண்டிய ஒரு பேச்சு. பாராளுமன்றத்தில் தன்னுடைய ஆட்சி 13 மாதத்திற்கு பிறகு நிலை தடுமாறி கீழே விழுந்த பொழுது ஒரு முக்கியமான இந்திய அரசியல் கட்சி தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு வாஜ்பாய் அவர்கள் சொன்னார், இன்னைக்கு நானும் திருட்டுத்தனம் பண்ணி குதிரை பேரம் பண்ணி இந்த ஆட்சியை நிலைச்சு வச்சு நிக்கலாம், அதற்கு நான் தயாராக இல்லை. இந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுவதற்கு நான் தயாராக இல்லை. மறுபடியும் தேர்தலை சந்தித்து மறுபடியும் பிரதமராக இந்த சபைக்கு வருவேன் என்று சீறிவிட்டு மறுபடியும் 99 தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 24 கட்சிகளோடு, ஒரு கட்சி 2 கட்சி இல்லைங்க, 24 கட்சிகளோடு ஒரு கூட்டணி ஆட்சியில அன்னைக்கு அமர்ந்தார், நம்முடைய பிரதமராக இருந்தார். மரியாதைக்குரிய இன்றைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் அருமையண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூர் மக்கள், இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள், அவரை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து அந்த 1999 வாஜ்பாய்ஜியினுடைய அரசுக்கு கோயம்புத்தூர் மக்களும் ஆதரவு கரம் நீட்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணன் சிபிஆர் அவர்கள் அனுப்பி வைத்தார். அந்த 5 ஆண்டு காலம் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள், 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நிற்காது, 24 கட்சிகள் கூட்டணியில் இருக்க எப்படி ஒரு நாள் ஆட்சி நடத்த முடியும் என்று 24 கட்சிகளையும் சமாளித்து கூட வச்சு, ஏன்னா வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரை இந்திய மக்களுக்கு முதலாக ஒரு செய்தியை சொல்வதற்கு துடித்துக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலே 5 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்து காட்ட வேண்டும் என்பது அவருடைய தலையில எப்போதுமே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நம்ம சொல்றோம், அன்னைக்கு 1999 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி. 1998, 99 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தார். என எல்லா நண்பர்களும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு வாஜ்பாய்ஜி முன்பு இருந்த மிகப்பெரிய சவால் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் நிலையான ஆட்சி கொடுக்க முடியும் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்வார். ஆனா வாஜ்பாய் அவர்கள் அதை ஒரு முறை முறியடித்து காட்ட வேண்டும், ஒரு முறை நிலையான 5 ஆண்டு கால ஆட்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மிக வெற்றிகரமாக 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி 1999 2004 அந்த ஆட்சியை முடித்து காண்பித்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசியல்வாதி. நமக்கு தெரியும், ஒரு பிரதமராக நாற்காலியில் அமரும் பொழுது அவருடைய வயது யோசிச்சு பாருங்க. பிரதமராக நாற்காலியில் அமரும் பொழுது 72 வயது. ஒரு மனிதன் சின்ன வயசுல இருந்து அரசியல், சின்ன வயசுல இருந்து சங்க பொறுப்பு, 28 வயசுல தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாரு, வெற்றிகள் தோல்விகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. 1984 பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் தேர்தலில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு தலைவர் PV நரசிம்மராவ் அவங்களை தோக்கடிச்சுட்டு அவங்க எம்பியா போனாங்க. குஜராத்ல இருந்து ஒருத்தர், 2 பேர் தான் இந்தியால எம்பி. பாராளுமன்றத்தில் முதல் நாள் காங்கிரஸ்காரங்க எந்திரிச்சு அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது, அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது, அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய வண்டி நின்று விட்டது என்று மேஜையை தட்டி எல்லோரும் கூட ஏளனம் செய்கின்றார். அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு போக முடியல, வெளியிருந்து சொல்றாங்க, இன்னைக்கு நாங்கள் 2 பேர், இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் அமரும் என்று சவால் விட்டு படிப்படியாக உழைத்து அந்த கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாத்தியமாகி இருக்கின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும். இருந்தும் நான் சொல்லுகின்ற காரணம், நம்முடைய இளைஞர்களுக்கு, சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் ஆர்வம் இருக்கவங்களுக்கு வாஜ்பாய் வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக. நிறைய சோதனைகள், அவர் பார்க்காத சோதனையே கிடையாது.